ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் வருட பிறப்பானது வந்திருக்கு. இந்த தமிழ் வருட பிறப்புடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் வருடங்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படும். ஏன்னா தமிழ் வருட பஞ்சாங்கப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது எப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம். ஸோ அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு பலனை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் தமிழ் புத்தாண்டு பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு 2025 ஆங்கில மாதத்தில் 14 ஏப்ரல் 2025 விஸ்வாச வருடம் பிறக்க போகுது. ஆக்சுவலி இது தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. சித்திரை மாதம் தமிழ் நாட்காட்டி ஆண்டின் தொடக்கத்தை வந்து குறிக்கிறது. இந்த குறிக்கக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லேயும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களால் சித்திரையின் முதல் நாளில் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது. ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயிற்சியாகக்கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பண்டைய கால ஜாதகத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில் சூரியனுடைய பயிற்சி நடக்கக்கூடிய காலத்தை சித்திரை மாதம் என அழைக்கப்பட்டது. இதன் மூலமே முதல் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. அந்த தமிழ் புத்தாண்டு பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு மொத்தம் 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47வது வரக்கூடிய ஆண்டாக வந்திருக்கு. இது வந்து விசுவாச ஆண்டு என்று சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச ஆண்டு வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் நிறைய பலன்கள் தரப்போகுது. அதில் ரிஷபத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் அடையுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் மற்றும் நிர்வாக தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. கண்கள் மற்றும் கால்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கலாம். அலட்சியம் ஏற்படாமல் ரொம்ப கவனமாக உடலில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வேலை இழப்பு ஏற்படக்கூடும். அதனால் வேலை இழப்பு ஏற்படாமல் உங்களை பார்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுவதை இந்த ஆண்டு குறிக்கிறது. ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதேனும் தொடர்பு இருந்தால் அல்லது நீங்கள் வெளிநாட்டில் வசித்து வந்தால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். அப்படி கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பொதுவாகவே என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆண்டு ஓம் குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளுமே நாளுக்கு 21 முறை என்று சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி உங்கள் நாளை வந்து இது பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அப்படி வழிபாடு வந்து இந்த டைம் வந்து செய்து உங்களோட ஆண்டை வந்து சிறப்பாக அமைத்துக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீர் 2ஆம் பாதம் முடி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களுடைய ராசியில் குரு, அப்புறம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரிலாம் கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. வசீகர பார்வையும் அழகான தோற்றமும் இனிமையான பேச்சும் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு வகையான உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்வீங்க. நிலுவையில் இருந்த பணம்லாம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும்.
உடன் சுமைகள்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். சமூக காரியங்களில் தலையிட்டிங்கன்னா திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீங்க. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளுடைய உதவிகள் பெற்று வீடு மற்றும் மனைகள் வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீங்க. திருமணமானவர்களுக்கு புத்திர பேரு கிடைத்தாலும் வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது போன்ற நச்சுத்தன்மை பொருந்தியவற்றை உபயோகப்படுத்துறது இந்த ஆண்டு கூடாது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட உள்ளதால் அதற்கேற்றார்வாறு பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ளும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உருவாகும். இதனால் மன மகிழ்ச்சியானது கொள்ளும். தொழில் கவனங்கள் சிதறுவதால் தற்காலிகமான வீழ்ச்சி ஏற்பட்டு பின்னர் நிலைமை சரியாகும். அதில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் கூட துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்களுடைய செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். இதனால் கூட உங்களுக்கு நற்பெயர் பெறுவது, ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகள் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும். அரசின் ஆதரவு நிலைப்பாடுகள் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை தரும். அதே போல் வீடு மனைகள் வாங்கவும் அதனை அழகுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். புத்திரர்கள் உங்கள் எண்ணத்திற்கேற்ப நடந்து கொண்டு நற்பெயரை காப்பாற்றுவாங்க. உடல் நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு தெரியறதுனால தகுந்த பயிற்சி முறைகளும் மருத்துவ சிகிச்சை முறைகளும் பின்பற்றினீங்கன்னா ஆரோக்கிய வாழ்வு பெறலாம். வாழ்க்கை துணையின் மூலம் நற்பலன்கள் தர இருக்கிறதுனால அவர்களுடைய பெயரில் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு நிறைவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் குடும்ப ஒற்றுமையானது மேன்மையடையும். தந்தை வழி உறவினர்கள் வகையில் தகுந்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. விசேஷ பிராணிகளிடம் விலகி இருக்கிறது நலம். குலதெய்வ அருள் கூட தகுந்த சமயத்தில் நல்வழி காட்டும். அதனால் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பூஜைலாம் செய்யுங்க. தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீர் இறைக்கக்கூடிய இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குங்க. பீங்கான் பொருட்களை தயாரிக்கிறது, தொழில் வளர்ச்சி பெறுவது இதெல்லாம் முடியும். தங்கக்கூடிய விடுதிகள், சுற்றுலா பஸ்கள், சுற்றுலா கைடுகள் ஆகிய தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காண முடியும். தொழிலை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதி உதவிகள் வங்கிகளில் தாராளமாக பெற முடியும். தொழில்நுட்ப படிப்பை கூட கற்றுத்தரக்கூடிய பயிற்சி நிறுவனம் நடத்துகிறவங்க நிறைவான மாணவர் சேர்க்கையை பெற்று நிறுவனத்தை நன்கு நடத்துவீங்க. விருதுகளும் பாராட்டுகளும் கூட கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்கும். உணவுப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெற்று தொழில் வளர்ச்சி காண்பீங்க. நவரத்ன கற்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு, நகை மாளிகை உரிமையாளர்களுக்கு விற்பனை பெருகி தொழில் வளமானது பெருகுவீங்க. மிகப்பெரிய மருத்துவமனைகளை நடத்துபவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கூடுதல் வருமானமானது பெற முடியும். இந்த மாதிரி எல்லாமே வருமானம் பெற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அப்புறம் விவசாய பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக லாபமானது பெறுவீங்க. மின்சாரம் தொடர்புடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. 2 சக்கர 4 சக்கர வாகன விற்பனையாளர்கள் உங்களுடைய தொழிலில் சிறிது சுணக்கம் கண்டு வியாபார உக்திகளை மாற்றி புதிய விற்பனை சந்தைகளை எட்டி பிடிப்பீங்க. கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபடுறவங்களுக்கு சனியின் அருளால் வளமானது பெறுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட நிலுவ கடன்கள் பைசல் செய்யப்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டாகும். மொத்தத்தில் யோகம் உண்டாகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. உடல்நலத்தில் தகுந்த கவனம் வேண்டும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் தொழிலில் சிறக்க தங்களுடைய பங்குகளை தருவாங்க. ஓய்வு கூட நேரமின்றி உழைப்பை பிரதானமாக செயல்படுவது கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இது ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.